யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நேற்று எனக்கு வாழ்த்துக்குரிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலர் நீங்கள் மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மேக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மார்க் 125 வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அபோவ் 100 பார்த்திங்கன்னா 390 பேரும், அபோவ் 100 390 பேரும், அபோவ் 95 691 பேரும், அபோவ் 90 1146 பேரும் மேக்ஸில் வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் அபோவ் 100 829 பேரும், அபோவ் 100 பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 107 அண்ட் அபோவ் 279 பேரும், 104 அண்ட் அபோவ் பார்த்திங்கன்னா 468 பேரும், அபோவ் 100 பார்த்திங்கன்னா 827 பேரும் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழில் பார்த்திங்கன்னா அபோவ் 100 அது அபோவ் 95 அண்ட் அபோவ் பார்த்திங்கன்னா 142, 90 அபோவ் பார்த்திங்கன்னா 353, 85 அண்ட் அபோவ் பார்த்திங்கன்னா 735 பேர் இருக்கிறதா போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஜுவாலஜியில் அபோவ் 100 31 பேரும், அபோவ் 90 பார்த்திங்கன்னா 78, அபோவ் 85 பார்த்திங்கன்னா 141, அபோவ் 82 172, அபோவ் 80 196 பீப்புளும் இருக்காங்க. அது அந்த குரூப்ஸில் போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. டிஆர்பி அவங்க வெப்சைட்டில் போட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும். சிவி லிஸ்ட் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலேருந்து நம்ம தேரியில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் நம்ம டெட்டு சீனியாரிட்டியில் மார்க் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வித குழப்பமும் அதில் ஏற்படாது. அந்த மாதிரி தான் சிவி லிஸ்ட்டை அடுத்து போடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கடுத்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கவங்க மார்க் பார்த்து அதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணமோ அது எல்லாமே ஃபோட்டோ உட்பட நம்ம என்ன அப்லோட் பண்ணமோ அந்த ஃபோட்டோ உட்பட 2 காப்பியை வச்சுக்கோங்க. அதெல்லாம் 2 காப்பி இருந்தால் போதும். அது மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிவி லிஸ்ட்டு கூட நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு உடனே போட்டுறதா சொல்கிறாங்க, எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. அதை பற்றி இன்க்ரீஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷம்தான். இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதாவது அப்டேட்ஸ்னால் கண்டிப்பாக சொல்கிறேன். குரூப்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸில் மேக்ஸு, இங்கிலீஷு, ஜுவாலஜி, தமிழ் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்க்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஹையஸ்ட் மார்க் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அந்த ரேங்க்கு அபோவ் 90 அந்த மாதிரி லிஸ்ட் எதுவும் நான் இருக்கிற குரூப்ஸில் எதுவும் ஷேர் பண்ணல. அதனால் அதை பற்றி தெரியல. அதோட ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் அபோவ் 90 1146 பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அபோவ் 100 இங்கிலீஷில் 827 பேர் இருக்காங்க. ஜுவாலஜியில் பார்த்திங்கன்னா அபோவ் 80 196 பேர் வந்திருக்காங்க. தமிழில் அபோவ் 85 735 பேர் வந்திருக்காங்க. இது மட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிற குரூப்ஸில் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாலும் பாருங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, மன வருத்தம்லாம் படாதீங்க. மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்லாம் யாரும் மன வருத்தம் படாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லதே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். மார்க் கம்மியாக இருக்கவங்க, மார்க் வருன்றவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இது பண்ணுங்கள். தேவையானது எல்லாத்தையும் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுறதை பாருங்கள். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துன்னா நான் பண்ணுறேன். எனக்கு வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி. எனக்கு ஜுவாலஜி மேஜர் எனக்கு 92 மார்க்ஸ் வருது. பிஎஸ்டிஎம் இருக்குது. 100% கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லோரும் நன்றி. நேற்று வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஓகே.